ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரே கல்ல ரெண்டு மாங்க அடிச்சிருக்கிறாரு ராஜேந்திர பாலாஜி. அதாவது தன்னுடைய அரசியல் எதிரியா இருக்கிற மாஃபா பாண்டியராஜனையும் முன்னாள் அதிமுக எம்எல்ஏவுமான கோபால்சாமியும் விருதுநகர் மாவட்டத்திலேயே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரே கல்ல ரெண்டு மாங்க அடிச்சிருக்காரு. சரத்குமாரை வச்சு சரத்குமாரை சூப்பரா வச்சு இவர் என்ன பண்ணிருக்காரு, காய்களை நகர்த்தி இருக்கிறாரு. இப்ப என்ன விஷயம்னா, மதுரை மேற்கு மாவட்ட செயலாளரா ராஜேந்திர பாலாஜி இருக்கிறார். இவர் சிவகாசி தொகுதி எம்எல்ஏவா இருந்தாலும் விருதுநகர் மாவட்டம் முழுக்க நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்னு தான் அவர் நினைச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நாளைக்கு சென்னை பக்கமே இருந்திருந்தாரு மாஃபா பாண்டியராஜன். சென்னை வேண்டாம்ப்பா, சொந்த ஊர் பக்கமே போயிட்டு அந்த தொகுதியில நம்ம கவனம் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு விருதுநகர் மாவட்டத்துக்கு போய் என்ன பண்றாரு, தன்னுடைய கவனத்தை செலுத்துறாரு. விருதுநகர் தொகுதியில நின்று நம்ம எம்எல்ஏவா ஆயிரலாம் அப்படின்னு இப்ப விருதுநகர் மாவட்டத்துக்கு போயிட்டு தன்னுடைய அரசியல் பயணத்தை மாஃபா பாண்டியராஜன் சூப்பரா நடத்திட்டு இருக்காரு. அடுத்தபடியா ராஜபாளையம் தொகுதி. இந்த ராஜபாளையம் தொகுதியில கோபால்சாமி, இவரு முன்னாள் அதிமுக எம்எல்ஏவா இருந்தாரு. இப்போ பாஜகவின் துணைத் தலைவர்கள் ஒருவரா கோபால்சாமி இருக்கிறார். இந்த கோபால்சாமி ராஜபாளையத்துல நின்று நம்ம ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் அங்க முனைப்பா என்ன பண்றாரு, இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரையும் காலி பண்ணணும். இவங்க ரெண்டு பேரும் நமக்கு எதிராகவே இருக்கிறாங்க. என்னதான் கோபால்சாமி முன்னாடி நம்ம கூட இருந்தாலும் அவர் அதிமுக இருக்கும்போது இவருக்கு குடைச்சலா தான் இருந்திருக்கிறார். சோ அப்படி இருக்கும் பொழுது அதனுடைய அதிருப்தி காரணமா தான், ராஜேந்திர பாலாஜி செய்த அரசியல் காரணமா தான் என்னால அதிமுக இருக்க முடியாது அப்படின்னு ராஜினாமா பண்ணிட்டு பாஜக போய் சேர்ந்தார். பாஜக போயிட்ட பேரு கூட நம்ம பக்கம் தலையிட மாட்டாரு அப்படின்னு நினைச்சா ராஜேந்திர பாலாஜி அங்கேயும் என்ன பண்றாரு, இவருக்கு பிரஷர் கொடுத்துட்டே இருக்காரு கோபால்சாமி. சோ அதனால இந்த பக்கம் ராஜேந்திர பாலாஜியும் மாஃபா பாண்டியராஜன் இவங்க எதிரியும் புனியமா இருந்தாங்க. சமீபத்துல மாஃபா பாண்டியராஜனை ராஜேந்திர பாலாஜி கடுமையா விமர்சிச்சார் பொதுவெளியில. இது ஏகப்பட்ட குழப்பத்தை ஏற்படுத்திச்சு. விருதுநகர் மாவட்ட அதிமுகவே அதகலமாயிருச்சு. உடனே மாஃபா பாண்டியராஜன் எடப்பாடி பழனிசாமிக்கு டைரக்டா போயிட்டு, அண்ணே ராஜேந்திர பாலாஜனை ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காரு, பொதுவெளியில ஓப்பனா பேசிட்டு இருக்காரு, கொன்னுடுவேன், சுட்டுடுவேன், தூக்கிடுவேன், அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு, இது நல்லதுக்கு இல்லை, கொஞ்சம் கூப்பிட்டு விசாரிங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ராஜேந்திர பாலாஜியும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. என்னையா உங்களுக்கு பிரச்சனை? ஏற்கனவே கட்சியில ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குன்னா மாவட்டமா நீங்க என்ன பண்றீங்க, ஒரு பிரிவினை ஏற்படுத்திட்டு வரீங்க, உட்கட்சி பூசல் ஏற்படுத்தி, என்னையா பிரச்சனை? ஒழுங்காதான் போங்களேன். அவரும் முன்னாள் அமைச்சரா இருந்திருக்காரு, நீங்களும் முன்னாள் அமைச்சரா இருந்திருக்கீங்க, என்னதான்ப்பா உங்களுக்கு பிரச்சனை? ஒழுங்கா சமரசமா போங்க அப்படின்னு சொல்லும்போது, மாஃபா பாண்டியராஜனை குறித்து நான் பொதுவெளியில் எதுவுமே பேசலனே, நான் பொதுவா தான் பேசினேன், அது அவருக்கு குத்திச்சு நான் என்ன பண்ண முடியும், நான் அவரை பத்தி பேசல, அவர் பேரை யூஸ் பண்ணனா அப்படின்னு சொல்லி நழுவி வந்துட்டாரு ராஜேந்திர பாலாஜி. சோ இப்படியா இருக்கும் பொழுது ராஜேந்திர பாலாஜியை பார்த்தாலே மாஃபா பாண்டியராஜனுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏன்னா திரும்பவும் பொதுவெளியில எதனா பேசிட போறாரு, நம்ம இமேஜ் டேமேஜ் ஆயிட போகுது அப்படின்னு தான் மாஃபா பாண்டியராஜன் கொஞ்சம் அடக்கி வசிக்கிறார். ஆனா ராஜேந்திர பாலாஜி சூப்பரா காய் நகர்த்திருக்காரு. விருதுநகர்ல இவரை நிக்க கூடாது, ராஜபாளையத்துல கோபால்சாமி நிக்க கூடாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சரத்குமாரை சூஸ் பண்ணியிருக்கிறாரு ராஜேந்திர பாலாஜி. என்னன்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ராதிகா அவர்கள் விருதுநகர் மாவட்ட நாடாளுமன்ற தொகுதியில் நின்னாங்க. சோ இப்போ ராஜேந்திர பாலாஜி என்ன பண்றாரு, சரத்குமார் அணி இருக்காரு, அண்ணே உங்க மனைவியை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் நிக்க வச்சுங்க, இப்ப சட்டமன்ற தொகுதியில் நீங்களே டைரக்டா நில்லுங்க, விருதுநகர்ல நீங்க நின்னீங்கன்னா நிச்சயமா ஜெயிப்பீங்க, நான் ஹெல்ப் பண்றேனே, கூட்டணி இருக்குதோ இல்லையோ, நாளைக்கே கூட்டணி விலகிட்டா கூட நான் உங்களுக்கு நின்று ஜெயிக்க வைக்கிறேன், நீங்க எம்எல்ஏ எழுதி வச்சுக்கோங்க, எழுதி கூட கொடுக்குறேங்க, என்னங்க நீங்க தாங்க எம்எல்ஏ, விருதுநகர் தொகுதியில நீங்க நிக்கிறீங்க, நான் உங்களை ஜெயிக்க வைக்கிறேன், கூட்டணி இருக்குதோ இல்லையோ, அதிமுக பாஜக கூட்டணி நீடிக்குமோ நீடிக்கலையோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவை விஷயம், நான் உங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டு தரேன், நீங்க தான் எம்எல்ஏ தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமாரை உசுப்பேத்தி விட்டுருக்காரு ராஜேந்திர பாலாஜி. இப்போ சரத்குமார் என்னன்னா, பாஜக மேலிடத்துல போயிட்டு இப்போ அவருக்கு பொறுப்பும் கொடுக்க போறாங்க, புதுசா ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்க போறோம் அப்படின்னு சரத்குமாருக்கும் ஒரு அழைப்பு கொடுத்துருக்காங்க அமித்ஷா. ஏன்னா அவருடைய கட்சியை கலைச்சிட்டு சேர்ந்திருக்கிறாரு ஓவர் நைட்ல. யாருன்னா அப்படி சேருவாங்களா? ஏன்னா சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்னு ஒரு அங்கீகாரம் இவருக்கு இந்த தென்காசி தொகுதியில இவர் எம்எல்ஏ ஆகியிருக்கிறார். சோ அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய கட்சியை ஓவர் நைட்ல என் மனைவி சொல்லிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியை கலைச்சிட்டு பாஜக கூட வச்சுட்டாரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு சரியான அங்கீகாரம் கொடுக்கணுமா இல்லையா? அதனால பாஜக ஒரு பெரிய பதவி கொடுக்க போதா அவரை டெல்லி கூட்டுறாங்க. போன கையோட, ஐயா எனக்கு விருதுநகர் தொகுதியை எப்படியாச்சும் எழுதி கொடுத்துருங்க, நான் விருதுநகர் தொகுதியில நிக்கிறேன், அதிமுக கேட்டாலும் அதுக்கு ஒத்துக்காதீங்க, நமக்கு வாங்கி கொடுங்க, நிச்சயமா நான் ஜெயிப்பேன், ராஜேந்திர பாலாஜி வாக்குறுதி கொடுத்திருக்காரு, நான் ஜெயிக்கிறேன், அதனால எந்த வித மாற்று கருத்துல நான் சட்டமன்றத்துல பாஜக முகமா நான் போறேன், விருதுநகர் தொகுதி எனக்கு எப்படியாச்சும் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையும் சரத்குமார் வச்சிருக்காரு. இப்ப ராஜேந்திர பாலாஜியோட ஆட்டம் என்னவா இருக்குது அப்படின்னா, விருதுநகர் தொகுதியில சரத்குமார் நின்றுட்டாருன்னா மாஃபா பாண்டியராஜனுக்கு அந்த தொகுதி இருக்காது. இப்போ விருதுநகருக்கும் பாஜக கொடுக்க முடியாது, ராஜபாளையத்துக்கும் பாஜக கொடுக்க முடியாது. ஒன்னு விருதுநகர் கொடுக்கணும், இல்ல
ராஜபாளையம் கொடுக்கணும் பாஜகவுக்கு. சோ விருதுநகரத்தை வாங்கி கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்கா இங்க கோபால்சாமி நிக்க மாட்டாரு, மாஃபா பாண்டியராஜன் நிக்க மாட்டாரு, வேற வேற தொகுதிக்கு போயிடுவாங்க. நம்முடைய மாவட்டத்துக்கு சர்க்கிள்ல வருகிற இந்த தொகுதியில நம்ம தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ராஜேந்திர பாலாஜி சூப்பரா காய் நகர்த்திருக்காரு. இதற்கு சரத்குமாருக்கும் விருதுநகர் தொகுதி கொடுக்கப்படலாம் அப்படின்ற ஒரு விஷயம் பாஜக வட்டாரத்தில் பேசப்பட்டிருக்கு. ஏன்னா நாடாளுமன்ற தொகுதியில ராதிகா அவர்களுக்கு விருதுநகர் மாவட்டத்தில் நிக்க வச்சு கணிசமான வாக்குகள் விருதுநகர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது பாஜக கொடுத்தா இப்ப ராஜேந்திர பாலாஜி கொஞ்சம் சப்போர்ட் பண்றாரு, கூட்டணி இருக்குதோ இல்லையோ நம்ம ஜெயிச்சிருக்கோம். ஏன்னா ராஜேந்திர பாலாஜி அவரு கண்ட்ரோல்ல வருகிற தொகுதியை தன் கண்ட்ரோல் வச்சிருக்காரு. அதனால அவர் யாரை கை காட்டுறாரோ அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அதிமுக அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அவர் இருக்கிறார். ஸோ அதனால சரத்குமாருக்கு இந்த விருதுநகர் தொகுதி வாங்கி கொடுத்துட்டா மாஃபா பாண்டியராஜனையும் காலி பண்ணிடலாம், கோபால்சாமியும் நம்ம காலி பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கணக்குல இப்போ சரத்குமாரை வைத்து இந்த 2 பேரையும் காலி பண்ற விஷயத்துல ராஜேந்திர பாலாஜி சும்மா சூப்பரா இறங்கி விளையாடி ஆடி இருக்கிறாரு. இது பாஜகவுக்கு ஒரு பக்கம் தலைவலியா இருந்தாலும் அதிமுகவுக்கு ஏகப்பட்ட தலைவலி வந்திருக்கு. ஏன்னா ஏற்கனவே கட்சி சின்னாபின்னமா போயிட்டு இருக்கு, ஏகப்பட்ட குளறுபடிகள், ஏகப்பட்ட உட்கட்சி பூசல், இதையே சமாளிக்கிறது நம்ம முடியலையே. ராஜேந்திர பாலாஜி வேற ஒரு தலைவலி ஏற்படுத்துறாரு, இப்ப செங்கோட்டையன் வேற தலைவலி ஏற்படுத்துறாரு, ராஜேந்திர பாலாஜி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப அப்செட்ல இருக்காரு. இப்போ கோபால்சாமிக்கு கொடுக்கறதா விருதுநகரத்துல ஒண்ணு விருதுநகர் கொடுத்தா கூட கோபால்சாமி கொடுக்கறதா இல்ல சரத்குமார் கொடுக்கறதா அப்படின்ற தலைவலி பாஜகவுக்கும் இருக்கு. யாரு வேணா எப்படி வேணா போங்கப்பா, எனக்கு அதை பத்தி கேள்வி கிடையாது. விருதுநகர் மாவட்டத்துல நான் தான் கிங்கு, நான் தான் ராஜா. இந்த 2 தொகுதியில மாஃபா பாண்டியராஜனே காலி பண்ணணும், கோபால்சாமியே காலி பண்ணணும், நான் மட்டும்தான் இங்க கிங் மேக்கரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேந்திர பாலாஜி சூப்பரா காய் நகர்த்துறாரு. இது அடுத்த கட்ட லெவலுக்கு எப்படி போக போகுது அப்படின்ற பொறுத்து இருந்து பார்க்கலாம். சோ ராஜேந்திர பாலாஜி அதிமுகவுக்கு தலைவலி மேல தலைவலி கொடுத்துட்டு இருக்காரு. மாஃபா பாண்டியராஜனே காலி பண்ணணும், பாஜக இருக்கிற கோபால்சாமியை காலி பண்ணணும், அப்படின்னா சரத்குமாரக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு காய்களை சூப்பரா நகர்த்துறாரு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.